ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிபிஸ் கேலரி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இங்கே எல்லோரும் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நைட் டின்னர் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கும் போதே தெரியும். உருளைக்கிழங்கு குருமா தான் நான் செய்ய போகிறேன். எல்லோரும் செய்கிற மாதிரி தான் நான் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். என்னோடய ஸ்டைலில் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அது ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வேக வச்ச குக்கர்லேயே கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா படபடன்னு பொரியும் போது 3 பல்லாரி, நான் ஒரு 6 மெம்பருக்குள்ளது நான் செய்கிறேன். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். உருளைக்கிழங்கு குருமானுங்கும் போது அந்த பச்சை மிளகாவோட காரம் வந்து சூப்பராக இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிட்டேன். தக்காளி வந்து ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. என்னோடய மெத்தடில் நான் எப்படி நான் செய்கிறேன்னு பாருங்கள். பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். பூரிக்கும் தொட்டுக்கலாம் சைடிஷாக, இல்லை சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம். அது நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நான் டிஷ்க்கு தேவையானது போட்டுக்கிறேன். நான் தேவைப்பட்டால் உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா வதக்கி விடுங்க. ஒரே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொடுத்துருக்கேன். விருப்பம் உள்ளவங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் சூப்பராக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் கொடுத்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சப்பொடி, மிளகாய் பொடி. ஏன்னா வந்து நான் ஒரு டீஸ்பூன் தான் கொடுத்துருக்கேன், பச்சை மிளகாய் போட்டிருக்கிறதுனால. கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. ஏன்னா அது உருளைக்கிழங்கு வாயுவில் பெரியவங்க சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா ஒரு 2 கொத்து உருவி போட்டுக்கோங்க. எப்படி வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு அதை தூக்கி அதில் சேர்த்துக்கங்க. பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், பூரிக்கும் நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றி இது கொதிக்கிற ஸ்டேஜில் நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி இது பபுள்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஸ்டேஜில் இறக்கி வைக்கிற நேரத்தில் இந்த இதை ஊற்றிடுங்க. அந்த கோதுமை மாவு தண்ணியை ஊற்றிடுங்க. எப்படி இருக்குது பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் குருமா சூப்பராக இருக்கும். இது பிகினர்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான உருளைக்கிழங்கு குருமா ரெடி. அதுக்கு ஆப்டாக ஒரு சப்பாத்தி, சூப்பரான சப்பாத்தியும் போட்டாச்சு. நைட் டின்னருங்கிறதுனால சப்பாத்தி பெஸ்ட்டு. சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி டின்னருக்கு. புதுசாக பார்க்குறவங்க இதை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.